கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர், சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறே வழி இல்லை. ஆண்டவரே, நீரே தெய்வம், நீரே எங்களுக்காக இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவையிலே உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீர். ஆண்டவரே, இந்த அன்பை இந்த நன்மையை ஆண்டவரே எல்லாரும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே எசப்பா, உம்மை துதிக்கிறோம். அவங்க உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்காக ஜீவிக்கணும். ஆண்டவரே, அதற்கு நீர் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் ஆண்டவரை செய்கிறவர்களாயும் காணப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரை, உம்மை தவிர நாங்கள் வேற யாரையும் நேசிக்கலப்பா, பாடல. ஆண்டவரே ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆறுதலையும் சமாதானத்தையும் அவங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கடந்த மாதத்திலே இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்ன 8 பாக்கியங்களில் 4 பாக்கியங்களை பார்த்தோம். முதலாவது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மூன்றாவதாக நம்ம பார்த்தது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நான்காவதாக, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி 4 பாக்கியங்களை பற்றி பார்த்தோம். இந்த நாளிலும் நம்ம அடுத்த 4 பாக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் உள்ள 4 பாக்கியங்களை பற்றி நம்ம இப்போ தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் அப்படின்னா கர்த்தருடைய ஜனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் தான் பாக்கியவான்கள். இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள்
இரக்கம் எப்படி வரும்? இரக்கம் வந்து இயேசு கிறிஸ்து தான் நம்ம உள்ளத்தில் இருந்தால் அந்த இரக்க குணம் வரும். ஏன்னா அவருக்கு தான் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று பார்க்கிறோம். அதனால தான் நினிவே பட்டணத்தை அழிக்க கர்த்தர் நினைத்திருந்தார். ஆனால் யோனாவை கொண்டு அந்த ஜனங்களை எச்சரிக்கும் பொழுது அவங்க உடனடியாக மிருக ஜீவன்கள் வரைக்கும், ராஜா முதற்கொண்டு அந்த மிருக ஜீவன்கள், அந்த பட்டணத்தில் உள்ள மிருக ஜீவன்கள் வரைக்கும் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தாங்க. ஆண்டவர் தாம் செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள குணம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டுமென்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சுபாவம் நமக்கு வரும். ஆண்டவர் வந்து எனக்கு பிறன் யார் என்று ஒருவன் வந்து ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கேட்டான். அப்போ ஆண்டவர் ஒரு ஓமை மூலமாக அவனுக்கு விளக்கினார். அதாவது நல்ல சமாரியன். அந்த ஓமை, ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது வழியில் கள்ளர் கைகளில் அகப்பட்டு அவனை குற்றியூராக விட்டு போய்விட்டாங்க. அவன் வந்து வழியில் துடிச்சிட்டு இருக்கான். ஆனால் ஆசாரியன் பார்த்துட்டு பக்கமாக விலகி போனான். லேவியனும் பார்த்துட்டு பக்கமாக விலகி போனான். ஆனால் அந்த சமாரியன் என்ன செய்தான் அப்படின்னா, அவன் தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்தான். அவனுடைய காயங்கள்லாம் எண்ணெய் போட்டு அந்த காயங்களெல்லாம் துடைத்து அவன் வந்து சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து அவன் கையில் இருந்த பணத்தை கொடுத்து, இன்னும் அதிகம் செலவழிந்துன்னா நான் வரும்பொழுது உனக்கு தருகிறேன், நீ இவனை நல்லா பராமரித்து கொள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனார். அப்போ ஆண்டவர் கேட்டார், அப்போ உனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு இரக்கம் செய்தவனே, அந்த குற்றியூராக விட்டு போன அவனுக்கு இரக்கம் செய்த அந்த சமாரியன் தான் பிறன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த இரக்க குணம் நமக்கு வேணும். யாராவது கஷ்டப்படுகிறாங்க, உபத்திரவப்படுறாங்க, கண்ணீரில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க மேலே இரக்கப்படணும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் மற்றவங்க மேலே இரக்கம் கொண்டாதான் நமக்கும் ஆண்டவர் வந்து இரக்கம், மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம செல்லும் பொழுது மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கணும், அப்படி அவங்க கண்களில் இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், அவங்கள நேசிக்கிறவங்களாக இருக்கணும். பிறர் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதனால் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வந்து நிறைய கொலை, கொள்ளை, தற்கொலை, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அப்புறம் வந்து நிறைய பேர் மன அழுத்தத்தில் பைத்தியமாக ரோட்டில் அலைகிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல், வீடு இல்லாமல், உடுக்க துணி இல்லாமல் ரோட்டோரங்களில் இருக்கிறாங்க பிச்சை கேட்டுக்கொண்டு. அந்த மக்களுக்காகலாம் நம்ம வந்து இரக்கம் காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி அவங்கள ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்தால் அவங்களுக்கும் ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்வார். அவங்களுடைய வாழ்வும் செழிப்பாகும். நாம் நல்லா இருந்தால் போதாது, மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த இரக்க குணம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் சொல்லியிருக்கிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. எதனால நரகத்துக்கு போகிறாங்க? பிசாசு அவங்கள வந்து நரகத்துக்கு கொண்டு போகிறான். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால அவங்க வந்து நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்காங்க. அவங்க மேலே நம்ம பரிதாபப்படணும், இறக்கப்படணும். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும், அவருடைய அன்பை பற்றி சொல்லணும். அவர் தான் நமக்கு வழி, மோட்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வழி இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத நம்ம அறிவிக்கிறவங்களா இருக்கணும். நாமே இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னோன்னா எப்படி நம்ம அறிவிக்க முடியும்? அதனால் இந்த நாட்களில் ஆண்டவர் கிருபையின் காலத்தை தந்திருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய குணமாகிய இரக்க குணத்தோடு மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவரண்டை வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை இந்த நாளில் அழைக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம், இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகளும், களவுகளும், பொய்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இருதயத்திலிருந்து வாயில் வர்றது தான் என்ன செய்யும்? மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த பொல்லாத சிந்தனைகள், இருதயம்தான்
திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமா இருக்கிறதுன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த இருதயத்தை ஆண்டவர் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சுத்திகரிப்பை, அந்த பரிசுத்தத்தை நம்ம கண்டுகொள்ளணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிடணும். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த விட்டு விடுகிற தன்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் முடியும். நம்மளுடைய சுய பலத்தினாலேயோ சுய சக்தியினாலேயோ எந்தவித பரிகாரத்தினாலேயும் நம்மளுடைய பாவம் நம்மளை விட்டு நீங்காது. பிரியமானவர்களே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கணும், இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். 1 பேதுரு 1:14-15 பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னே உங்கள் இச்சைகளின்படி கொண்டிருந்த அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் விட்டு உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறார். பரிசுத்தமான தெய்வத்தை பரிசுத்தமாக தான் நம்ம கண்டுகொள்ளணும். அப்போ தான் நம்ம ஆண்டவர் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகையில் நம்ம காணப்படணும்னா நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். பிரியமானவர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. பிலிப்பியர் 2:5-10 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்த கீழ்ப்படிதல்னால ஆண்டவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. நாவுகள் யாவும் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமைப்படுத்தும்படியாக எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். நாவுகள் யாவும் அவரை அறிக்கையிடும் அப்படி சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதனால நம்ம இந்த நாட்களில், இந்த கிருபையின் நாட்களில் மனம் திரும்புவோம், ஆண்டவருக்கு நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். உலக பிரகாரமான காரியங்களில் நீங்கள் ஒப்பு கொடுக்காதீங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் அந்த இருதய சுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 66:18 அதை சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தையை வைத்துக்கொண்டு நம்ம என்ன ஜபம் பண்ணினாலும் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அதனால் இந்த நாளில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் அசட்டை பண்ணாமல், நிர்விசாரமாக நினைக்காம, காலம் இனி செல்லாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதனால் நம்ம இன்னும் காலத்தை வீணடிக்காமல் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலத்தில் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 3:3 சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நம்ம மனம் திரும்பணும், மறுபடியும் பிறக்கணும். நம்மளுடைய ஜென்ம சுபாவம் பாவம் உள்ளது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க. அதன் மூலமாக அந்த கீழ்ப்படியாமை பாவம், அதுக்கப்புறம் காயின் ஆபேலை கொலை செய்தான், அந்த கொலை என்ற பாவம், இப்படி பாவம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. பாவம் அதிகமாயிட்டு ஆண்டவர் மனுஷனை ஏற்படுத்தினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அதனால நம்ம ஆண்டவரை வேதனைப்படுத்தாமல் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கிறதற்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும். தாவீது அப்படிதான் பத்சேபாள்கிட்ட அவன் பாவம் செய்ததுனால அந்த 51ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சுத்த இருதயம் இருந்தாதான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். நம்ம பரிசுத்தமாக ஜீவித்து பரமராஜ்யத்தில் பரலோகத்தில் அவரோட கூட யுகாயுகமாக சந்தோஷமாக இருக்கலாம். இந்த உலகத்தின் சந்தோஷம் ஒரு நிமிஷம்தான். அந்த சந்தோஷம் சீக்கிரமாக எடுபட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் தருகிற சந்தோஷம் அது நிரந்தரமானது. அந்த சந்தோஷத்தை பெற்று நம்ம மரணத்துக்கு பிறகும் ஆண்டவரோடு கூட வாழ்வதற்குரிய ஒரு நல்ல வழியை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்க. அந்த வழியை நீங்கள் அசட்டை பண்ணாமல் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. 3வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள். இந்த சமாதானத்தை எப்படி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபு. அவருடைய நாமம் சமாதான பிரபு.
அவர் யோவான் 14:27 சொல்லியிருக்கிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். சமாதானத்தை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பிரியமானவர்களே, அந்த சமாதான பிரபுவாகிய இயேசுவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாக்கியவான்கள், நாம் அவருடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம். யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத எப்படி காட்ட முடியும்? நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் தான். இந்த சமாதானம் பண்ணுகிறவர்களாக எப்படி மாற முடியும்? அந்த சமாதான கர்த்தர் நம்மளுடைய உள்ளத்தில் வரணும். பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் சாத்தான் வஞ்சித்துட்டான். அதனால் அவங்களுக்குள்ளே இருந்த சமாதானம் எடுபட்டு போயிட்டு, ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவங்களோடு உறவாடுவார். ஆனால் அந்த சாத்தானுக்கு அவங்க கீழ்ப்படிந்ததுனால அந்த சமாதானம் அவங்கள விட்டு எடுபட்டு போயிட்டு, அந்த சமாதானத்தை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால் நீங்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சமாதானத்தை அளிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்போ தான் நம்ம அவருடைய பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 13:7-8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்கள். அப்போ ஆபிரகாமுக்கும் நிறைய ஏராளமான ஆடுகள் இருந்தது, லோத்துக்கும் ஏராளமான ஆடுகள் இருந்தது. அதனால் 2 மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்போ ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறான், நாம் என் மந்தை மேய்ப்பருக்கும் உன்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என் வாக்குவாதம் வேண்டாம், நம்ம சகோதரர், அதனால் நீ இப்படி வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை விட்டு கொடுத்தார். நீ மேற்க போனால் நான் கிழக்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், உனக்கு எந்த இடம் பிரியமானதோ அதை நீ எடுத்துக்க, நம்ம ஏன் வீணாக சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சகோதரர் அப்படின்னு சொன்னார். சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகர். அதனால் நம்ம சகோதரருக்குள்ள சமாதானத்தோடு நம்ம வாழ்வோம். நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களை விட்டு கொடுப்போம். அவங்களோடு சமாதானமாக இருந்தால் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெறுகிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு வரும். இன்னும் அடுத்ததால் பார்த்தீங்கன்னா, கடைசியாக நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம், நீதி யார்? இயேசு கிறிஸ்து தான் நீதி. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக நம்ம துன்பப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் நம்முடையது என்று வேதம் சொல்லுகிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவுக்காக நம்ம பாடுபடுகிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம், அவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகளை கூட, பெற்ற பிள்ளைகளை கூட விரட்டிடுறாங்க. நீ அந்த தெய்வத்தை நீ வணங்கினேன்னா நீ வீட்டுக்குள்ளே வராத, உனக்கு சொத்துல பங்கு கிடையாது. அப்படிதான் சாது சுந்தர் சிங்க அவங்க வீட்டில், அவர் ஒரே மகன், ஆனாலும் அவர் எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு இயேசு போதும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு இயேசுவை அவர் சந்தித்தாரோ அன்னைக்கே அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்வதற்கு உலகம் முழுவதும் போய் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அது நிமித்தம் எவ்வளவோ நிந்தைகள், அவமானங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் அவர் அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வருகிற நிந்தையை அவர் ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. எப்படி ஆகிலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த இயேசு கிறிஸ்துவை அறியாமல் மூட பழக்க வழக்கங்களில், மூட நம்பிக்கைகளை மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. தங்களுடைய பணத்தை எல்லாம் கடன் எடுத்துனாலும் அவங்க எல்லா கோயில்களுக்கும் சென்று அவங்க தங்களை வெறுத்து, தங்க நஷ்டமானாலும் பரவாயில்ல, வெறுமையாக போனாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தங்களுடைய பணங்களை எல்லாம் செலவழிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் இலவசமாக ரட்சிப்பை தருகிறார். ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறேன் அதெல்லாம் என்னை மன்னித்து எனக்கு ஒரு வாழ்வை கொடுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக ஜீவிக்க கிருபை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோன்னா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வாழ்வை தர வல்லவராக இருக்கிறார். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். அதனால் நீதி நிமித்தம்
பாடுகள் துன்பங்கள் வந்தால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் வந்து நமக்கு பரலோக ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம், எப்பொழுதும் ஆடி பாடி துதித்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி உங்களுடைய வாஞ்சை இருக்கணும். ஸ்தேவானை அப்படிதான் கல்லெறிந்து கொண்டாங்க. கல்லெறியும் பொழுது அவன் வந்து என்ன செய்தான், அவன் ஒன்றுமே சொல்லலை, இவர்கள் செய்த பாவத்தை இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதுக்கு வந்து சவுல் வந்து உடந்தையாக இருந்தான். சவுல் அவனுடைய வஸ்திரங்களெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருந்தான். அப்புறம் வந்து அந்த இதுக்கு அவன் வந்து ஆதரவாக இருந்தான். யார் யார் இயேசுவின் நாமத்தை சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிடித்து கொண்டு வந்து ஜெயிலில் அடைச்சான். ஆனால் ஆண்டவர் வந்து அவனை சந்தித்த உடனே அவன் மாம்சத்தோட ரத்தத்தோடும் அவன் வந்து ஆலோசனை பண்ணலை, உடனடியாக சென்று இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி அவர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதுலேயும் அவர் வந்து கொண்டு சென்றார். அந்த பவுல போஸ்தலனை போல அவர் வந்து எவ்வளோ அடிப்பட்டார், மிதிப்பட்டார், என்ன செய்தாலும் பரவாயில்லை, 1 குறைய 40 அடியாக 5 தரம் பெற்றேன்னு சொன்னார். ஆனாலும் கிறிஸ்துவின் பாடுகளுக்குள்ள குறைவானதான் நான் என் சரீரத்தில் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வேதம் சொல்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அது நிமித்தம் என்ன பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்துவாக இருந்தால் தான் எனக்கு நல்ல ஒரு இடத்துல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து மாறாமல் இருக்காதீங்க. ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் நலமாய் செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி அந்த இடத்துல யூத ஜனங்களுக்காக 3 நாள் உபவாசம் இருந்தா. அது நிமித்தம் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவள் வந்து யூத ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்படணுங்கிற நாளில் ஆண்டவர் வந்து பெரிய காரியத்தை செய்து யார் யார் யூத ஜனங்களை அழிக்கணும்னு இருந்தாங்களோ அவங்கள தான் அழிக்கிறதுக்கு, அவள் கையாலேயே அழிக்கிறதுக்கு ஆண்டவர் மாறுதலாய் முடியும்படி செய்தார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த காரியமானாலும் நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ முன்மதாக வைத்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். திருமண தடையா, குழந்தை இல்லையா, வேலை இல்லையா, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுங்க, நீங்கள் நிச்சயமாக பாஸ் பண்ணி செலக்ட் ஆவீங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் தான் இந்த ஸ்தேவானுடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதை நல்லா முழுமையாக வாசித்து பாருங்கள். எவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக அடிபட்டார், கல்லெறிந்து கொல்லப்பட்டார். ஆனாலும் ஆண்டவர் வந்து அவர் வந்து ஒரு தரிசனம் கண்டார். வானம் திறந்திருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் அவர் கண்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவர் கண்டு அவர் வந்து உறுதியாக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அதற்காக நான் பாடுபட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் வந்து இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, முழுசுமாக ஒப்பு கொடுத்துருங்க, அறகுறையாக இல்லை. மனுஷர்கள் வேணும் அப்படின்னு நினைக்காதங்க. மனுஷர் தயவை ஆண்டவர் உங்களுக்கு அவரே தருவார். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். இயேசுவானவர் பிறந்திருக்கும் பொழுது அவர் மனுஷ தயவிலும் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் அவர் வந்து அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் எந்த நேரத்திலையும் நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார், மனுஷர்களை அனுப்புவார், நமக்கு உதவி செய்வார், நம்மளை கைவிடவே மாட்டார், வெட்கப்படவே விட மாட்டார். அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம். அவருடைய அன்பு மகத்துவங்களை நீங்கள் அறியாததுனால தான் நீங்கள் வந்து உங்கள் மனம் போல மனம் விரும்பியவைகளை நீங்கள் செய்து ஆசீர்வாதத்தை இழந்து குடும்பத்தில் நஷ்டம், மதுபானத்துக்கு அடிமையாகி உலக காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய சரீரத்தையும் பலவீனப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை. அவரை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வேதத்தை அனுதினமும் படிங்க. இந்த வேதம் தான் உங்களுக்கு பலன். இந்த வேதம் வந்து உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உங்களை நல்ல வழியில் ஆண்டவர் நடத்துவார். பிரியமானவர்களே, இப்போ அந்த 8 பாக்கியங்களை பற்றி நம்ம போன மாதமும் இந்த மாதமும் சேர்த்து பார்த்தோம். அதாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். அடுத்ததாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இருதயத்தில் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைய நாளில் நம்ம பார்த்தோம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். கடைசியாக, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எத்தனையோ ஊழியக்காரங்க எவ்வளவோ சிறைச்சாலையிலையும் அவங்க மேலே உள்ள கேஸுகள் வாபஸ் பெறப்படாமலும் அப்படியெல்லாம் சிக்கல்களில் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கணும். அவங்க இன்னும் வல்லமையாக எழும்பி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கென்று நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தப்படணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் தாமே இந்த கிருபைகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. நேற்றுமின்றி என்று மாறாதவரே அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த நேரத்திலும் எத்தனையோ தேவைகளோடு ஆண்டவரே இந்த இடத்திலே கூடியிருப்பாங்கப்பா. நீங்கள் தான் இறங்கி அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, சரீர பலவீனம் ஆண்டவரே உடனடியாக சுகமாகும் ஆண்டவரே. என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த பூமியிலே இருந்த நாட்களில் அப்படிதான் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே உம்மிடத்தில் வந்தாங்களோ அவங்கெல்லாம் உடனடியாக சுகம் பெற்று திரும்பினாங்கப்பா. அவங்க சந்தோஷமாக போனாங்க ஆண்டவரே. யாரும் அறகுறையான சுகத்தை பெற்றுக்கொள்ளல ஆண்டவரே. முழுமையான ஒரு பரிபூர்ணமான விடுதலை பெற்றாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் கேன்சர்னால ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறாங்கப்பா. அந்த பலவீனப்படுத்துகிற அந்த நோயை இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை விட்டு வெளியேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே. உமக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே. அதற்காக தானப்பா சிலுவையில் பாடுபட்டீங்க. பாவம், சாபம், வியாதி, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தீங்களே அப்பா. இன்று ஜீவனோடு இருக்கிறீங்கப்பா. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்கள் இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. திருமண தடை உள்ள பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் அகற்றி போடுங்கப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனி ஆண்டவரே, கர்த்தரால் வரும் கிடைக்கும் பலன் ஆண்டவரே நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த நேரத்திலே நீங்கள் கொடுங்க கர்த்தாவே. கர்ப்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க, மதுபானத்துக்கு, விபச்சார பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். நீர் நேற்றுமின்று என்று மாறாதவரப்பா. ஸ்தோத்திரம். அவங்களை விடுதலை செய்து உடைய நன்மையினாலும் கிருபையினாலும் அவங்களை முடிசூட்டுங்கப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக மாற கிருபை செய்யுங்க. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே அறிகிற அறிவிலே வளர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.